வணக்கம் வேண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஜனவரி 15க்கு அப்புறம் நம்ம பப்ளிக் சேனலில் சில அப்டேட் தருவோம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ என்ன சினாரியோவில் டீம் உட்காரலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்த அந்த விஷயத்த இந்த ஜனவரி 15th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ குரூப் ப்ளே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின் சேனலில் அந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்கள் ஆதரவு கொடுங்க. இது ஃபைனலாக நான் இப்போது எடுத்திருக்கிற முடிவு. ஸோ இந்த 2 டோர்னமெண்ட் இருக்குது. SA T20யும் BBL, இது 2ஐயும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்திருக்கோம். ஸோ மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கடந்த 3-4 மேட்சை நம்ம வீடியோ போடலை, சொல்லியிருந்தால் என்னோடய பர்சனல் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ரீசன் ப்ளஸ் தொடர்ச்சியாக கண்டினியூட்டி பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது வீடியோ கொடுக்குறக்கு. ஸோ இதை வந்து தவிர்க்கணும். கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா குரூப் ப்ளேக்கு ஹார்ட் ஒர்க், அது ரொம்ப ஹார்டான ஒர்க் அது. ஸோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ட்ராப் பண்ணால் தான் நான் இதை செய்ய முடியும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை யாகம் பண்ணணும். இது இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம மூவ் ஆகி வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டைரெக்டாக வீடியோவில் போவோம். சொல்கிறத விட அது நேராக நடக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஓகே, BBLோட 29வது மேட்ச்சு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கும் சிட்னி தண்டருக்கு இடையில் நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயுமே நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது சீன போட், பியூ வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல்லுக்கு VC, அந்த ரேஞ்சில் நம்ம யோசிச்சுருந்தோம். மார்க் ஸ்டெக்கட்டி வந்து நம்ம மஸ்ட்டு பிக்காக உள்ள வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பிக்குகள் மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்தது. ஓகே, நம்ம கொடுத்த கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம பப்ளிக்கில் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக ரிசல்ட் வரும். பட் புரிதல் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தான் இங்கே பிரச்சனை. ஸோ அந்த புரிதல் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுற நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர், 1 பிளேயர், 3 பிளேயர் வரைக்கும் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயமாக இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சேஞ்சஸ் இருக்குது. 2 டீம்லேயுமே அன்அவைலபிள் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. சேஞ்சஸ் இருக்குது. எப்படி இருக்க போகுது, என்னென்ன அமைப்பு, ஸோ எப்படியெல்லாம் மாறலாம், அந்த விஷயத்தை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட கண்டிஷன் இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் 64 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. டொமஸ்டிக்கில் 33 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 31 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு. ஆவரேஜாக 167 அப்படிங்கிற ஸ்கோரு, 212க்கு ஹை ஸ்கோர், 60 அப்படிங்கிற லோ ஸ்கோர், ரெண்டுமே இங்கே நடந்திருக்கு. ஸோ அன்னைக்கான பிக்கிங் பேஸ் அடிப்படை எப்படி இருக்கோ அதுபோல் மேட்ச் மூவ் ஆகலாம். வின்னிங் டீமும் அதை பொறுத்தே தீர்மானமாகுது. இந்த சீரியஸ் மூடிட்டும் SA T20க்கு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம பப்ளிக் சேனலில் நம்ம தருவோம். ஓகேங்களா? ஸோ அதை கூட நீங்கள் ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்ரேடிங்க்கோ அல்லது டீம் மேக்கிங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பப்ளிக் சேனலில் வரும். ஓகே, இங்கே ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் 150 பிலோவாக வந்திருக்கு. மிடில் ரேஞ்சில் அதிகமான ஸ்கோர் இங்கே வந்திருக்கு. மொத்தமாக 46 முறை மிடில் ரேஞ்சில் தான் இங்கே ஸ்கோர் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மேட்சும் இந்த மிடில் ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓவராலாகவே இது போலயே இந்த BBL டோர்னமெண்ட் விக்கெட் போனாலும், ஸோ அல்லது விக்கெட் போகலை அப்படின்னாலும் இந்த மிடில் ரேஞ்சுங்கிறது அதிக முறை நடந்திருக்கு. இந்த கிரவுண்டும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக வருமா, மிடில் ரன் வருமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த சின்ன புரிதலோடு மேக் பண்ணிங்க, பெட்டர் ரிசல்ட் வரும். ஓகே, அடுத்து நம்ம ட்ரீம் 11 பார்த்துக்கலாம். பிளேயிங் 11 என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப், சலாம் கில் அன்அவைலபிள். ஸோ அதே போல் தண்டரில் ரூத்தர்ஃபோர்டு பர்க்யூசன் அன்அவைலபிள். ஸோ 2 டீம்லேயும் கம்பல்சரி 2 சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இதில் ஸ்குவாடில் கொடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ப்ளஸ் 2 டீமோட பிளேயர்ஸையும் நம்ம பிக் பண்ணி காட்டுறோம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த இல்லாத பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறத மட்டும் பொதுவாக பார்த்தாலே உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ சாய் ஹோப்போட இடத்துல கலீப் ஜுவல்
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு கலீப் ஜுவல் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. சலாம் ஹில்லுக்கு பொதுவாக 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பிளேயர் பீட்டர் ஹோட்சாக்லோ அல்லது பேட்ரிக் டூலி. ஸோ இந்த 2 பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஸ்பின்னர் இன்னொரு ஸ்பின்னர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஹோட்சாக்லோ தொடர்ச்சியாக இருக்கார் ஸ்குவாடில், பட் ப்ளே பண்ண வைக்கல. அப்படிங்கும்போது டூலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பேட்ரிக் டூலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மேட்ச்சில். ஸோ இது வந்து ஹோபர்ட் ஹரிக்கன்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது அப்படியே தான் நம்ம எடுத்திருக்கோம். லெவல்ஸ்லேயும் பேட்ரிக் டூலி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து தண்டர் டீமில் ரூத்தர்ஃபோர்டும் பர்கியூசனும் இல்லை. ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருக்க வாய்ப்புனா, ஒன்று ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ் கான்ஸ்டாஸ் வந்து ப்ளே பண்ணுவார் கம்பல்சரி. ஸோ இன்னொன்று பர்கியூசனுக்கு பொதுவாக முகமது ஹஸ்னைன் வந்து ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. முகமது ஹஸ்னைன் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன், இன்னொரு சேஞ்சும் நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன். ஸோ வெஜ்பின் அப்படிங்கிற இந்த பேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண மாட்டாருன்னு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவரோட இடத்துக்கு நாதன் மெக்கன்ட்ரூ ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டான் கிறிஸ்டியன் ஒரு மேட்ச்சில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணார், எடுத்துக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டிப்பாக இந்த மேட்ச் பேக்கப் பவுலர் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு பேட்ஸ்மேனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாதன் மெக்கன்ட்ரூக்கு போவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல யார் எஸ் கொண்டாஸ், ஸோ இங்கே ஹசனைன், நாதன் மெக்கன்ட்ரூ. ஸோ இந்த 3 பேரும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச். ஸோ இது போல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வேறு ஏதாவது மாற்றம் இருக்குமா, வேறு ஸ்குவாடில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இங்கே ஹோட்சாக்லோ நம்ம சொன்னது தான். அப்புறம் வக்கீம். ஸோ இந்த 2 பிளேயர் இருக்காங்க. கலீப் ஜுவல் நான் ப்ளே பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக லெவலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பேட்ரிக் டூலி லெவலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம். அது போக தாண்டி மிஸ் பீன். ஓகேங்களா. அந்த 5 பேர் இன்றைக்கி ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் கலீப் ஜுவலும் பேட்ரிக் டூலியும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதே போல் இங்கே எஸ் கொண்டாஸ் லெவலில் இருக்கார். அதுக்கப்புறம் ஜி கார்டன். ஸோ இவரும் ஒரு ஸ்பின்னர். ஸோ பேஸ் பவுலர் தான். இவரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நாதன் மெக்கன்ட்ரூக்கு ஓவராக இவரையும் கூட உள்ளே கொண்டு வரலாம், ஒரு சாய்ஸ் இருக்குது. முகமது ஹஸ்னைன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்னது தான் நாதன் மெக்கன்ட்ரூ. ஓகேங்களா. ஸோ எல்ஹாட்சரும் இருக்கார். மேபி கார்டன் அல்லது எல்ஹாட்சர் இந்த ஏதாவது ஒரு பிளேயருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, லெவலில் ஸ்குவாட். ஸோ அது நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான ஸ்குவாட் இருக்குது 2 டீமுங்கிறத அதை பார்த்துக்கலாம். ஸோ அதில் அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ஸோ இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாம் லெவல் எப்படி இருக்க போகுது, எந்த லெவலில் எடுத்திருக்கோம், அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் பார்ப்போம். இன்றைக்கி டாப் 4 பிக்கு ஆல்ரவுண்டர் பேட்டர், ஆல்ரவுண்டர் பவுலர். ஸோ அந்த பேஸில் இருக்கும். ஸோ இந்த பேஸில் இருக்கும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மேட்ச்சே எடுத்துக்குவோம். இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம கேப்டன் சாய்ஸில் சூஸ் பண்ணினது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுலர் இல்லை ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பேஸில் தான் நம்மளே எடுத்திருந்தோம். ஸோ அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபோக்கஸாகவே ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். கடைசியில் ஆல்ரவுண்டர் தான் வந்துச்சு. நம்ம வெப்ஸ்டரை சூஸ் பண்ணோம், பட் மேக்ஸ்வெல் கேப்டனாக வந்தார். ஸோ இந்த மாற்றங்கள் நிகழும். ஓகே. ஸோ இப்போது பிளேயர் தான் மாறும், கேட்டகரி மாறாது. அப்போ இந்த மேட்ச்சு எப்படி இருக்குது, டாப் 4 இந்த மாதிரி இருக்குது. டாப் கேப்டன் பேட்டிங்கில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரேரான விஷயம். லாஸ்ட் மேட்ச்சும் இதே தண்டர் மேட்ச்சு நடக்கலை, இதே ஹரிக்கன் கூட தான். அதே மாதிரி வார்னர் தான் டாப் கேப்டனாக இருந்தார். இன்றைக்கி மேட்ச்சும் வார்னர் தான் டாப் கேப்டனாக இருக்கார். ஒரு விஷயம் கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் இருக்கும்போது ஒரு கேப்டன் பேட்டிங் கேட்டகரியிலேயே வருது அப்படின்னா லோ பிக் பிளேயராக இருக்கலாம், ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பவுலிங்கில் கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து டாப் கேப்டன் இருக்கிற இடத்த வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ பவுலர்ஸை நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகேவாக இருக்கும் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் டாப் கேப்டன் டாப் விசி அப்படிங்கிறது பார்த்துட்டோம். டாப் விசி ஆல்ரவுண்டரில் இருக்குது. ஸோ அதனால் பேட்டர் அல்லது பவுலரில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கலாம் ஒன்று. ஸோ இதுக்கப்புறமா டாப் 4 பிக்கு அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும்போதும் உங்களுக்கு பவுலரில் எண்ட் ஆகும். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில்
தேர்டு பிக் அப்படிங்கிறது இருக்குது இப்போதைக்கு. இதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த தேர்டு பிக் மேட்சை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போது ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது எப்படி இருக்கலாம், ஸோ எந்த மாதிரி மேட்சாக இருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து விக்கெட் கீப்பிங்கில் இருந்துச்சு தேர்டு பிக்கு. ஒன்று பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவராக மேட்ச் போகணும், அல்லது ஆல்ரவுண்டரிங் கேட்டகரிக்கு போகணும். ஸோ அது கன்வெர்ட்டாக தான் நடந்துச்சு. ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் இருக்கும்போதும் இதே ரிசல்ட்டு தான் நடக்கும். ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது போத் டீமும் வெற்றிக்காக போராடுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா, இது மேட்ச் ப்ரோக்ரஸ். ஸோ ஈக்குவலான ஒரு அமைப்பில் மேட்ச் மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது மேட்ச் சுச்சுவேஷன். ஓகேங்களா, மேட்ச் சுச்சுவேஷன் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அல்லது பவுலிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது ரெண்டு டீமும் ஈக்குவல் ஃபைட் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி பவுலிங்கில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ச் ஓகே. இப்போ எந்தெந்த பிளேயருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த லெவலில் சின்ன மாற்றங்கள் இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் நாம் எடுத்த லெவல் என்னங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அந்த லெவல் இருக்கும்போது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸு கேப்டனாக வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ரொம்ப ரேர் சினாரியோவாக இருக்கும். ஸோ 3 பிளேயர் கிரெடிட் பேஸ் அமைப்பில் இருக்குன்னா முகமது ஹஸ்னைன் உள்ளே வர்றாரு. ஸோ அவர் ஜி கார்டன் வந்தாலும் அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலராக. ஸோ இந்த கேட்டகரி பிளேயர்ஸ் ஒரு கேப்டன் ஆப்ஷன். இதை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது மெரிடித் எல்லிஸ். ஸோ இந்த பிளேயர்ஸு கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள பிளேயர்ஸ். பவுலர்ஸில் இந்த பவுலர்ஸுக்கு கேப்டன் சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும் இது எல்லாமே. பட் மோஸ்ட்லி இந்த பிளேயருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லெவல் தொடரும் போது. ஓகே, இவங்க கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். ஓகேங்களா, பவுலிங் கேட்டகரியில். இப்போ பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு வரலாம், யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலில் ஜோல் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆப்போனண்ட் டீமு லோ பிக் பிளேயர்ஸில் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இவர் மட்டும்தான் இருப்பார். ஸோ நீங்கள் இவரை கண்டிப்பாக கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். டிம் டேவிட் அவரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே அமைப்பு தான். பட் அவரை விட கலில் ஜோலுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போது இவங்க டீமில் தண்டரில் யூஸ் பண்ணணும்னா திரும்பவும் நீங்கள் டிம் டேவிட் கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது கேப்டன் ஆப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் என்ன சுச்சுவேஷன், லெவல் எப்படி இருக்க போகுது, மேட்ச் டாப் 4 பிக்கில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ தேர்டு பிக்கு பவுலிங்க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போவும் நீங்கள் பேட்டிங் பவுலிங்கில் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, பட் மேட்ச்சு ஏதாவது ஒரு சைடாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுவே தேர்டு பிக் அப்படிங்கிறது பேட்டிங்க்கு வந்துருச்சு. ஸோ வார்னரோட பிக் குறைஞ்சிருச்சு. மேபி செகண்ட் பேட்டிங் ஆப்ஷனுக்கு போயிட்டாருன்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பிக் ஆல்ரவுண்டருக்கு வந்துட்டு தேர்டு பிக் பேட்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றா ஹெவியாக ரன்ஸ் வர்ற மாதிரியான மேட்சாக இருக்கும், அல்லது பவுலிங் பேஸில் விக்கெட்ஸ் நிறையா போகிற மாதிரியான மேட்சாக இருக்கும். அப்போ கேப்டன் ஆல்ரவுண்டருக்கு கூட மூவ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அந்த சின்ன விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு சில ஹிட்டனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ நாம் எடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸை வச்சு அப்படின்னா கலில் ஜோல், ஸோ நாதன் மெக்கன்ட்ரூ ப்ளே பண்ணினாப்பில் அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாதன் மெக்கன்ட்ரூ அல்லது எல்ஹாட்சர் யார் ப்ளே பண்ணாலும் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸில் நீங்கள் ஒரு டிஃபால்ட் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 2ல் ஏதாவது ஒரு பிளேயருக்கான மஸ்ட்டு வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 பிளேயர் ஹிட் அண்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு பிளேயர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ மேட்ச் சுச்சுவேஷன் இதையெல்லாம் பொறுத்து எந்த பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ கேப்டன் ஆப்ஷனில் உங்களுக்கு பவுலர்ஸை நம்ம கொடுக்கல நாதன் மெக்கன்ட்ரூவை. ஸோ மேட்ச் ஒருவேளை பவுலிங் பேஸப்பில் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் நாதன் மெக்கன்ட்ரூவை ஹிட் அண்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்ச் அல்லது பேட்டிங் பேஸில் போகுன்னா கலில் ஜோலை எடுக்கிற மாதிரி வரும். 2ல் ஒன்று தான். எல்லா பிக்குமே சாய்ஸஸில் தான் இருக்கும். அந்த சாய்ஸை தான் நம்ம இதில் கொடுத்துட்டோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒலிவர் டேவிஸ், எஸ் கோண்டாஸ். ஸோ இந்த 2 பேருமே சாய்ஸு தான். ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒலிவர் டேவிஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிடில் வரக்கூடிய பிளேயராக இருப்பார். எஸ் கோண்டாஸ் செகண்ட் பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஈஸியாக வின் பண்ணுற மாதிரியான டீமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோண்டாஸை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் டிஃப்ரென்ஸியல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா,
ஓகே, இது கொஞ்சம் இந்த வீடியோ ஒரு சின்ன புரிதல் மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ எப்படி எடுத்துக்கிறது, ஸோ எந்த மாதிரி மேட்சை நீங்கள் அணுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. இப்போ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ பேட்டர்ன் செலெக்ஷன் இப்போ பண்ண முடியாது, கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா டாப் 4 பிக் அப்படிங்கிறதும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா அப்டேட்டுமே நான் டெலிகிராமில் ஸோ இந்த சீரீஸ் கூட முடியட்டும், அடுத்து வரக்கூடிய சீரீஸில் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும்னு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் டெலிகிராமில் ட்ரை பண்ணுறேன். நம்ம டீம் கொடுத்துட்டு இருந்த இந்த குரூப் ப்ளே அப்படிங்கிறது ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்த மாதிரி தான் ஒரு எண்ட் ஆஃப் தி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டியும் கொடுத்த சில புரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். மேனேஜபிளாக அதை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அதிலிருந்து கொஞ்சம் விலகி நம்ம பப்ளிக் குரூப்பில் சில விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ என்னால் கொடுக்க முடியாத சமயத்தில் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது பேசிக்காக சில பிக்குகள் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மேட்ச்சு அப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து கிரெடிட் ரேஞ்சில் ரொம்ப லோ பண்ணாங்க, 9லேருந்து லெஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரீம் டீம் என்டர் ஆகிட்டார், ப்ளஸ் கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். இதை நிறைய பேர் யூகிக்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க, ரீசெக் பண்ணிக்கங்க. ரொம்ப நாளாக நம்ம வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ஸோ அதே போல் மார்க் ஸ்டெக்கட்டி வந்து என்ன மாதிரி கிரெடிட்டில் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ கலில் ஜோலியும் அதே மாதிரி மெக்கன்ட்ரூ அல்லது ஹெல்காட்சன் யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மார்க் ஸ்டெக்கட்டிக்கிட்ட வந்திருந்தது. ஸோ அவரோட கிரெடிட் லெவல், ஸோ அவர் அந்த கிரெடிட்டில் எப்படி இருந்தாங்க, ஸோ பர்சன்டேஜ் விகிதம் என்ன, இதெல்லாம் இப்போ செக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அவர் சிங்கிள் பர்சன், ஸோ எழுதி வச்சு ப்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே சில விஷயங்களை நோட் பண்ணி எழுதி வச்சு தான் டீம் போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதை செக் பண்ணுங்கள். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் போகுது. ஒரு கோர்வையாக சின்னதாக பார்த்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செட் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா ஓகேவாக இருக்கும். நாளைக்கு மேட்ச்சில் நான் எதிர்பார்க்கக்கூடிய பெருசாக அதிகமான பிளேயர்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடம் எது அப்படின்னா, ஸோ இந்த பிளேயர்ஸில் ரொம்ப அதிகமாக இங்கேருந்து பிளேயர்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே இந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, பட் இங்கேருந்து அதிகமான பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஒரு 3 அல்லது 4 பிளேயரோட நிறுத்திக்கங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்க வேணாம். எந்த பேஸில் அப்படின்னா, ஒரு சாய்ஸ் வந்து ஏதோ ஒன் சைடாக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஹரிகன்ஸ் சைடு, அப்போ வந்து இந்த 2 பிளேயரை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயரை மட்டும் கொண்டு வர பாருங்கள். ஓகேங்களா? ஒன் சைடாக பவுலிங் பேஸில் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி யோசிக்கலாம். அதர்வைஸ் இது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இங்கே லெஸ் தென் பிளேயர்ஸு ட்ரீம் டீம் என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3 அதிகபட்சமாக 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இதுக்கு அப்படியே கான்ட்ராக்டாக 7.5 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரீதியாகவும் லோவாக தான் இருப்பாங்க. உங்களுடைய லோ பர்சன்டேஜ் பிளேயரை தேடக்கூடிய இடமா இந்த 7.5 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7.5 இன்னுமே ஒரு பிளேயர் நம்ம ஏதோ ஒரு பிளேயரை எடுக்காமல் இருந்திருக்கோம். டி ஆண்ட்ரூஸ் எடுத்துட்டோம். ஹசனைன் நியூ பிளேயர் உள்ள வருவார், ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த பிளேயர்ஸில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே, டேன் கிறிஸ்டியனை தவிர. ஸோ இங்கிருந்து ஒரு 2லிருந்து 3 வரைக்கும் 3 பிளேயருக்கு மேலே கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை எல்லா பிளேயரும் ப்ளே பண்ணால் 3 பிளேயர் வரைக்கும் இங்கே ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய லோ பிக் பிளேயர்ஸை எடுக்கக்கூடிய இடமா இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சின்ன விஷயங்கள் தான், டிப்ஸு தான் இது எல்லாமே, ஜிஎல் டிப்ஸு தான் இந்த வீடியோவை. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.